தினமும் சம்பாதிக்க ஓடிக்கொண்டிருக்கும் மனிதனே, நில், கவனி. உனக்கான காணொளி தான் இது. நீ சம்பாதிப்பது பணம் மட்டுமல்ல, நாள்பட்ட தொற்றல்லாத வியாதிகளும் தான். நீரிழிவு நோய், இருதய நோய், கல்லீரல் கொழுப்பு, கிரானிக் டிசீசஸ், இவற்றையெல்லாம் குணமாக்கும் மருத்துவர் அல்ல நான். வேளாண்மந்தன், வேளாண்மையை சார்ந்தவன். இந்த காணொலியை காணும் முன் இன்ஸ்டாகிராமில் பின் செய்யப்பட்டுள்ள அந்த காணொலியை கண்டுவிட்டு காணுங்கள். அந்த தொற்றல்லாத வியாதிகளின் காரணிகள் பல்வேறாக உள்ளன. மரபியல், உடலியல், சுற்றுச்சூழலியல். இருப்பினும் உணவியல் முதன்மையான காரணியாக உள்ளது. தற்கால விவசாயம் என்பது ஆரோக்கியத்தை நோக்கியதாக அல்லாமல் விற்பனையையும் சந்தையையும் அடிப்படையாக கொண்டு உற்பத்தி நோக்கின் ஓடுகின்றது. இந்நிலை தொடர்ந்தால் நோயற்ற நாட்களிலும் அனுதினமும் நாம் உணவுடன் சேர்ந்து மருந்துகளையும் உண்ணும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. அந்த நாட்களிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள இருக்கக்கூடிய மாற்று வழி, ஒரே வழி இயற்கை விவசாயம், ஆர்கானிக் ஃபார்மிங், சஸ்டைனபிள் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங். இன்றாகிலும் வேளாண் புறக்கடைகளில் சென்று நம் உணவில் அன்றாடம் தெளிக்கப்படும் ரசாயனங்களை கண்டதுண்டா? இல்லையேல் காணுங்கள். ஏனென்றால் அவைகள் மருந்துகள் அல்ல, அவைகள் கொல்லிகள், நஞ்சுகள், விஷம், பாய்சன். நெகிழி பயன்பாட்டினை குறைப்போம். கழிவு நீரை நீர்த்தேக்கங்களில் கலப்பதை தவிர்ப்போம்.